இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கீழே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கீழே வந்து குவாட்ஸ்னு இருக்கும். குவாட்ஸை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பாட்டம் பேஜ் இதே மாதிரி தான் இருக்கும். ஹோம் பேஜ். டீல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கீழே டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணாலும் சரி சேல் பண்ணாலும் சரி அடுத்த செகண்ட் வந்து டீல்ஸில் தான் செக் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்டாப்லஸ் போட்டிங்களா இல்லையா எல்லாமே ஒரு க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும் டீல்ஸில் தான் போய் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அது எல்லாமே காட்டும். நெட் டீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லைட் காயின் 5 முறை பை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 5 முறை பை பண்ணதை ஒரே தவளை க்ளோஸ் பண்ணுறது தான் நெட் டீல்ஸ். ஹிஸ்ட்ரின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க பை பண்ணது செல் பண்ணது எல்லா ப்ரைஸ் லிஸ்ட்லேருந்து எல்லாமே காட்டும் என்னென்ன பண்ணீங்கன்றது ஹிஸ்ட்ரி. இப்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பை பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன். ஓகேங்களா, 4 ஆப்ஷன் வாட்ஸு டீல்ஸு அந்த ரெட் கலர் சிம்பிளு நெட் டீல்ஸு ஹிஸ்ட்ரி கீழே இருக்கும் பாட்டமில். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட் காயினை வந்து ஜஸ்ட்டு டச் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டாக் வந்து நம்ம பை பண்ணி பார்க்கணும். லைட் காயினை வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடு இருக்கா, ட்ரேடு வந்து கிளிக் பண்ணலாம். இல்லை சார்ட்டை பார்த்துக்கூட நம்ம பை பண்ணலாம். ஓகேங்களா, ட்ரேடு இருக்கா அந்த ட்ரேடை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாட்டோட சைஸ் பிட்டு ஆஸ்க் இருக்கும். நம்ம பிட்டு மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா, லாட்டோட சைஸ் இங்கே ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா, அது கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் வரும். இல்லை என்ட்ரி நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணி கூட என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாயிண்ட் ஒன்லேயே ஆரம்பத்தில் வந்து பழகுங்க. அதுக்கப்புறம் லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக சமாளிக்கலாம். மைனஸ் பண்ணுறதுக்கு மைனஸ் ஆப்ஷன். அடுத்து வந்து ஸ்டாப்லஸ், ஏன்னா ஸ்டாப்லஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து டார்கெட் ப்ரைஸ் போடலாம் கூட பரவாயில்ல, ஸ்டாப்லஸ் போடாமல் ட்ரேடு பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸ்டாப்லஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பை பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே ஸ்டாப்லஸ் பண்ணிக்கலாம், இல்லை பை பண்ணும்போதே ஸ்டாப்லஸ் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது பை பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்ஜின் கேட்குது. 20 ருபீஸ் இருந்தால் பை பண்ணிக்கலாம். செல் மார்ஜின் எவ்வளோ இருக்குது ப்ளஸ் அவைலபிள் மார்ஜின் நம்மக்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றது எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து காட்டும். கீழே பை மார்ஜின் செல் மார்ஜின் அவைலபிள் மார்ஜின். நீங்கள் பாயிண்ட் 1 அதுவே நான் பாயிண்ட் 2 ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ மார்ஜின் கேட்குதுன்னு பாருங்கள். பாயிண்ட் 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் 3க்கு வந்து 60, பாயிண்ட் 4க்கு வந்து 80, இப்போ பாயிண்ட் 2க்கு எவ்வளோ 20 இந்த மாதிரி வந்து காட்டும். ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறேன். இப்போ 81 ரூபாய் 80 பைசா போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து 0.50 இருக்குங்களா, நான் வந்து 0.1 வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுறேன். ஓகேங்களா, பை பண்ணும்போது இப்போது வந்து இதுக்கு ஸ்டாப்லஸ் வந்து பார்த்திங்கன்னா போடலாம், ஒரு 5 பாயிண்ட் கம்மியாக கூட போடலாம். 81 ஒரு 5 பாயிண்ட் எக்ஸாம்பிள் ஒரு 5 பாயிண்ட் ஒரு 76 போட்டுட்டு பையின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் பை ஆகிடும். பையின்னு கிளிக் பண்ணுறேன், பை ஆயிடுச்சு. அடுத்த செகண்டே செக்குன்னு கொடுவோம். அந்த செக்கை கிளிக் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் டீல்ஸை வந்து உடனே போய் செக் பண்ணணும். டீல்ஸை செக் பண்ணால் எனக்கு வந்து காட்டுது பாருங்கள், லைட் காயின். என்ன சார் 2 ஆப்ஷன் காட்டுதுன்னா ஸ்டாப்லஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 காட்டும், ஸ்டாப்லஸ் போடலன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காட்டும். ஓகேங்களா, ஸ்டாப்லஸ்க்கு 2 மெத்தடு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணும்போதே போட்டுக்கலாம். இப்போ நான் பண்ணேன் பார்த்திங்களா, அடுத்து வந்து பை பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே வந்து ஸ்டாப்லஸ் வந்து போட்டுக்கலாம் டீல்ஸில் போயிட்டு. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் டீல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். டீல்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் அங்கே தான் போகணும். அடுத்து ஒரு ஸ்டாக்கை வந்து க்ளோஸ் பண்ணாலும் சரி ஸ்டாப்லஸ் மாற்றினாலும் சரி ட்ரையல் ஸ்டாப்லஸ் பண்ணுறதுக்கும் சரி டீல்ஸ்ன்ற ஆப்ஷனில் தான் நீங்கள் போயிட்டு மாற்றணும். ஓகேங்களா, ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாப்லஸ் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா 2 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் ஸ்டாப்லஸை மாற்ற முடியும். ஓகேங்களா, அதே போல் ப்ராஃபிட் வந்து 2 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் புக் பண்ணணும். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே போல் டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எந்த மொபைலில் டைமே இருக்கும் 7:31 சார் அந்த டைம் வந்து பார்க்கலன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இருக்குல்ல மேலே ஆப்ஷன் இருக்குல்ல
இந்த லைட் காயினு. அதை வந்து ஜஸ்ட்டு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். என்ன ஷோ ஆகும்னா, நீங்கள் எந்த டைம் பை பண்ணீங்க, என்ன ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க, அதுக்கு என்ன கமிஷன் ஆகும், எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்கும். நான் ஸ்டாப் லாஸ் 76 போட்டிருக்கேன். ஓகேங்களா. எத்தனை நிமிஷம் ஓடி இருக்கு? 7:30க்கு நான் பை பண்ணேன். மொபைலோட டைம் பாருங்கள், 7:31 ஆகுது. இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா 2 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஸ்டாப் லாஸை மாற்றணும், இல்லை 2 நிமிஷம் கழித்து தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும்.